ஹாய், நான் மேகலா. ஆவணி மாதத்தில் வர புதன்கிழமையில் பாலவக்கரணம் கூடி வரும்போது இந்த நாளில் சாஸ்தா ஐயப்பர் வழிபாடு செய்கிறது நல்லது. ஆவணி மாதம் புதன்கிழமை கரணம் பாலவம். பாலவ கரணத்திற்கு அதிபதி ராகு. இந்த நாளில் ஐயப்பரையும் சாஸ்தாவையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாள் 2024 செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வருது. வழிபடும் நேரம் மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே பூஜை பண்ணலாம். இன்றைய நாளில் வழிபாடு செய்கிறதுக்கு நோய் நொடி இருக்கிறவங்களும் வழிபாடு செய்யலாம், வேலை தேடுறவங்களும் வழிபாடு செய்யலாம். அதாவது விமானம் கப்பல் துறையில் வேலை தேடுறவங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை தேடுறவங்க, அறுவை சிகிச்சை நிபுணராக ஆகணும்னு நினைக்கிறவங்க, நிதித்துறையில் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க, மல்யுத்த வீரர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, சிஐடி ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, உள்துறையில் வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே சாஸ்தா இல்லைன்னா ஐயப்பரை வழிபாடு செய்யலாம். இன்றைய நாள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணலாம். தானம் பண்ணுறது என்னெல்லாம் பண்ணலான்னா, ஆனால் இது தானம் பண்ணால் இத்தனை பொருளுமே சேர்த்து தான் அன்றைய தினம் தானம் பண்ணணும். ஒரு ஆளுக்கு வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், துவரம் பருப்பு, தேங்காய், வெற்றிலை பாக்கு, வெல்லம், மஞ்சள், குங்குமம், விரலி மஞ்சளும் கொடுக்கணும். மஞ்சள் குங்குமத்தில் மஞ்சள் பொடியும் குங்குமமும் சேர்த்து ஒரு துண்டு விரலி மஞ்சளும் கொடுக்கணும். தட்சணையாக 11 101 நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தானம் பண்ணணும். இத்தனை பொருளுமே ஒரே ஆளுக்கு தானம் பண்ணணும். இத்தனை பொருளையுமே எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம், ஒருத்தருக்கு கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். ஐயப்பர் சாஸ்தாவுக்கு வழிபாடு செய்யும் பொழுது தீபம் ஏற்றுவோம். தீபம் ஏற்றுறதுக்கு ஐயப்பர் முன்னாடி ஒரு வாழை இலை விரித்து அட்சதை பரப்பிக்கணும். அதாவது மஞ்சளும் பச்சரிசியும் கலந்து அதை வாழை இலையில் பரப்பிட்டு 7 மண் அகல் விளக்க அந்த அச்சதை மேலே வைக்கணும். அந்த அகல் விளக்கில் கருப்பு எள்ளு போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த 7 அகல் விளக்கையும் பச்சரிசியில் வைப்போம். ஆனால் தீபம் வெவ்வேறு பக்கம் எரியாமல் பச்சரிசியை பார்த்தவாறு தீபம் எரியணும். இந்த வழிபாடு பண்ணும்போது சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1008 தடவை சொல்லணும். இந்த வேலைக்காண்டி வழிபாடு செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, நோய்க்காண்டி வழிபாடு செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கருப்பு துணியில் கருப்பு முழு உளுந்து, நிலக்கரி இருந்தால் நிலக்கரியும் ஒரு துண்டு எடுத்து வச்சுட்டு அதை ஒரு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி, யாருக்கு வேலை வேணுமோ, யாருக்கு நோய் இருக்கோ அவங்களுக்கு தலையில் இருந்து கால் வரைக்கும் இந்த மூட்டையை வச்சு 21 முறை வலப்புறத்தில் இருந்து திருச்சி சுற்றணும். சம்மந்தப்பட்டவங்க தனக்கு நோய் சரியாகணும்னு, நாங்கள் விரும்புகிற வேலை எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டோம். ஐயப்பர் சாஸ்தா அந்த 2ல் யாராக ஒருத்தர்கிட்ட வழிபாடு பண்ணணும். எல்லோருக்கும் சாஸ்தா ஆசீர்வாதம் கிட்டட்டும். தேங்க்யூ.